ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம மீனா பார்த்தீங்கன்னா நானுமா வர சொன்னதுனால அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கையெழுத்து போகிறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ வந்து நம்ம ஜெயராணியை பார்த்துட்டு நம்ம மீனா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்போ போயிட்டு எப்படி வந்து நம்ம ஆஃபீஸில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜனகம்மா கிட்ட வந்து கேட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களால எதுவுமே பேச முடியாமல், அத்தை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல, நான் வந்து சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மீறி நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை, எதுக்காக இவ்வளோ ஆஃபீஸில் சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுமா கிட்ட வந்து நம்ம மீனா வந்து கேள்வி கேட்கும்போது ஜானுமாவால் எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் ரொம்பவே அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நின்றுறாங்க. அப்போ தான் நம்ம தமிழ் சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே யாருமே என்கிட்ட பேச தேவையில்ல, உங்களுக்கு உங்கள் பொண்ணு தான் முக்கியன்றதை நீங்கள் காட்டிட்டீங்கல்ல அத்தை, என் புருஷன் இத்தனை வருஷமாக படுக்கையில் படுத்துட்ருக்காரு, அது கூட உங்களுக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கி உங்கள் பொண்ணு வந்து ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை கூட நீங்கள் மறைச்சிட்டிங்கல்ல, இது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணேஷ் அமுதா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அத்தை என்கிட்ட அன்றைக்கி சொன்ன மாதிரி நடந்துக்கல அண்ணி, இந்த மாதிரி வந்து அந்த ஜெயராணி வந்து ஆஃபீஸில் வந்து வேலை செய்யறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கணேஷுக்கு ரொம்பவே வந்து தூக்கி வாரி போட்டுருதுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து என்னம்மா சொல்கிற, அவன் அந்த ஆஃபீஸ்லையா பாத்தியா குடும்பமே ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, அப்போ நம்ம மொத்தத்தையும் நம்மளை எல்லாரையும் வெளில துரத்தணும் தான் நினச்சிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் வந்து நம்ம மீனா கிட்ட ரொம்பவே ஏற்றி விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனகாமல் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகிடுதுன்னே சொல்லலாம். ஒரு மாதிரி வந்து மீனா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் என்ன சொல்ல வரேனே நீ புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னும் போது, நீங்கள் என்ன சொல்லுவீங்க அத்தை, உங்கள் பொண்ணுக்காக தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, இதை நான் எப்படி கேட்குறது, நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட என்ன சொன்னீங்க, அப்போ முத்து கூட வந்து என்ன பண்ணாங்க, அம்மாவோட வார்த்தையை மீறி நீ அவங்கக்கிட்ட சத்தியம் கேட்குறீங்க மீனாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், உங்ககிட்ட சத்தியம் கேட்டேன்னா உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் உங்கள் வார்த்தைக்கு வந்து மரியாதை கொடுத்து நான் இத்தனை நாள் இருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அத்தை, இன்றைக்கி உங்கள் பொண்ணு தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்றத நீங்கள் காட்டிட்டீங்கல்ல, இன்னும் இருந்தாலும் 20 வருஷம் பார்க்காம இருந்தீங்கல்ல, இப்போ பார்த்துட்டீங்கல்ல, அதனால இப்போ உங்களுக்கு பொண்ணு தான் முக்கியமாக தரும். ஆனால் நான் எத்தனை வருஷமாக உங்கள் பிள்ளை கூட வாழ்ந்திருப்பேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கல்யாணம் ஆகி 6-7 வருஷம்தான் உங்கள் பையன் கூட நான் வாழ்ந்திருப்பேன் சேர்ந்து, அதுக்கப்புறம் இந்த 20 வருஷமாக ஒரு படுத்த படுக்கையில் தான் இருக்கார். இன்ன வரைக்கும் என் புருஷனை நான் தொட்டு மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு எவ்வளோ மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், அவரை என்னால் வந்து சரிப்படுத்த முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி இருப்பாரா நாளைக்கு இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு கூட எனக்கு தெரியாமல் நான் அந்தளவுக்கு உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் ஒரு ஜடா மாதிரி. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் புரியலைல்ல, இன்றைக்கி உங்கள் பொண்ணு வந்ததுக்கப்புறம் உங்கள் பொண்ணு செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுமா கிட்ட வந்து நம்ம மீனா கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஜானுமாவில் எதையுமே பேச முடியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ ஜானுமா கிட்ட போயிட்டு மீனா சொல்கிறாங்க, என்னத்தை வழக்கம் போல் எப்போவுமே பேசுவீங்களே, இன்றைக்கி பேசுங்க, அப்போ உங்ககிட்ட தப்பு இருக்குல்ல, அதனால தானே இன்றைக்கி பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்குறாங்க. அப்போ ஜானுமா சொல்கிறாங்க, மீனா நான் சொல்கிறத கேளு. அந்த நேரம் நம்ம கணேஷ் வந்து சொல்கிறாங்க, என்ன அத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க, அவளை வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே சேர்த்துட்டீங்க, எப்படியாவது அந்த சொத்தெல்லாம் திருடிட்டு போகணுன்னு நினைக்கிறா, அதுக்காக தான் அவள் உள்ளே வந்திருக்கா, என் மாப்பிள்ளையை இன்றைக்கி வரைக்கும் படுக்க வச்சுருக்கானா அவள் தான் காரணம், அது கூட உங்களுக்கு புரியாமல் நீங்கள் அவளை வேலைக்கு வேறு சேர்த்துருக்கீங்களே, இதெல்லாம் நியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அமுதாவும், ஆமாம் நீங்கள் செஞ்சது தப்பு தான், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவளை நீங்கள் சேர்க்க மாட்டீங்க தானே அன்றைக்கி அவ்வளோ தூரம் பேசுனீங்க, மீனா சத்தியம் கேட்கும் போது கூட நீங்கள் எந்த அளவுக்கு பேசுனீங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தையும் பேசாமல் நிற்கிறீங்க, அப்போ உங்கள் மேலே தப்பு இருக்குல்ல, அவளை போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸில் சேர்த்ததே தப்பாச்சு, உங்களுக்கு தெரியாமல் இந்த ஆஃபீஸில் ஒரு எறும்பு கூட நகராது, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் அமுதா எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி நம்ம ஜனமாவை கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேலே பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, ஜனமாவை யாரும் ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து அந்த இடத்துல வந்து சத்தம் போடுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அவங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு நான் தான் காரணம், இது ஜானமாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனாலும் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பரிதாபப்படணும்ல, அவங்க அந்த வேலைக்கு வரும்போது அவங்கக்கிட்ட வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த கஷ்டத்தில் தான் அவங்க வந்தாங்க, அதனால தான் இறக்கப்பட்டு நான் அந்த வேலையில் வந்து சேர்ந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ரூல்ஸ் என்னவோ அந்த ரூல்ஸ் எல்லாத்துலேயும் அவங்க வந்து பாஸ் ஆகிட்டு தான் அது உள்ளே வந்தாங்க, அவங்க பொண்ணுன்றதுக்காக அவங்க உள்ளேயும் சேர்க்கல, நான்
நான் வந்து ஜனமாக்கு தெரியாது நான் சேர்த்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜனமா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஜனமா கிட்ட நான் இருக்கிறத எடுத்து சொல்லிட்டேன். அதனால ஜனமா வந்து இனி அவள் என் முகத்தில் முழிக்கக்கூடாது. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவளை நீ வேலையை விட்டு தூக்கிடணும்னு நான் சொல்லிட்டு தான் நான் இது பண்ணாங்க ஜனமா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எல்லா வித்தியாசமும் சொல்கிறாங்க. அப்போ என்ன இருந்தாலும் உன்னோட வேலை தானே இது, அதுதானே பார்த்தேன். அத்தை இந்த மாதிரி விஷயத்த செய்ய மாட்டாங்கன்னு நினச்சேன். நீ இப்போ நீ வந்து அத்தைக்கு அடுத்தது நீ எல்லா வேலையும் நீ செய்யணும்னு நினச்சிட்ருக்கியா, என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கணேஷ் வந்து ரொம்பவே கோவப்பட்டு நம்ம மீனா கிட்ட ஏற்றி விட்டுட்ருக்காங்க. பாத்தியா மீனா, அத்தை எந்த அளவுக்கு இவளுக்கு தைரியம் கொடுத்து எவ்வளோ அளவுக்கு வந்து உரிமை கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ என் தங்கச்சி எந்த இடத்துல நிற்கணுன்றத இவங்க வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜானுமா நம்ம கணேஷனை ரொம்பவே வந்து கோவமாக மறைக்கிறாங்க. கணேஷா, வார்த்தையை அளந்து பேசு. என் மருமகளை நான் எங்கே வைக்கணுன்றது எனக்கு தெரியும். நீ சொல்கிற வேலை வச்சுக்காத. போதும், ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா அதை எப்படியெல்லாம் ஊதி பெருசாக்கணுமோ அப்படிலாம் நீங்கள் பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் கிட்ட நம்ம ஜானுமா ரொம்பவே கடுமையாக பேசுகிறாங்க. இந்த பக்கம் அப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கிற போது நம்ம தமிழ் சொல்கிறாங்க, அத்தை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு மேலே எனக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம மீனா போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ் வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ முத்து வராங்க. முத்து வந்து ஏன் வந்து தமிழ் நீ அமைதியாக இருக்க, என்ன ஆச்சு, நீ அதெல்லாம் விடு. அவங்க வந்து மீனாம்மா கொஞ்ச நேரம் அப்படி தான் இருப்பாங்க. மீனாம்மாக்கு பிடிச்சதெல்லாம் நீ செஞ்சினா கண்டிப்பாக அவங்க வந்து மனசு மாறுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மீனாம்மா பற்றி எனக்கு தெரியும். கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அப்படியே கரையிற மனசு தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னா, மீனா வந்து வெளியில் போகிறதுக்காக அவங்களுக்கு துணி அயன் பண்ணி கொடுக்குறது, அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை. அதனால தமிழ் வந்து ரொம்பவே நொந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சிபி வராங்க. சிபி வந்துட்டு வர்ஷினி வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. என்ன வர்ஷினி கூப்பிட்ட அப்படின்னும் போது வீட்டில் என்னென்னமோ நடந்துட்டுருக்குண்ணா அப்படின்னும் போது என்ன நடக்குது, ஜானுமா கூட ரொம்ப டென்ஷனாக இருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி நம்ம அத்தை சின்ன வயசில் ஓடி போனாங்கல்ல, அவங்க வந்து இப்போ நம்ம கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அதனால் வந்து அம்மா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஜானுமா கிட்டே ரொம்பவே வந்து கோவமாக பேசுனாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் தான் சொல்லிட்டு நம்ம தமிழ் அன்னிக்கிட்ட கூட நம்ம அம்மா ரொம்பவே கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிபி என்ன பண்ணுறாங்கன்னா தமிழை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன் தமிழ் அம்மாவுக்கு பிடிக்காத, ஜானுமாவுக்கு பிடிக்காத நீ செய்கிற அப்படின்னும் போது நீங்கள் மட்டும் என்ன எல்லாமே பிடிச்சி தான் செய்கிறீங்களா, யாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயத்த தானே நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ரொம்பவே கோவமாக இந்த பக்கம் போயிடுறாங்க. அப்போ தான் தமிழ் நம்ம பிரகாஷை பார்க்கறதுக்காக போகிறாங்க. பிரகாஷ் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, மாமா வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜானுமாவும் மீனாத்தையும் வந்து அம்மாவை ஏற்றுக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இருக்க எனக்கு நம்பிக்கை விட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தமிழ், நீ எதுக்கு கவலைப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. இவ்வளோ சீக்கிரம் எல்லாமே மாறணும் அப்படின்னு நீ நினச்சினா அது கண்டிப்பாக முடியாது. நான் 20 வருஷமாக கோமாவில் இருந்தேன், பார்த்தல எத்தனை வருஷம்க்கு அப்புறம் நான் வந்து இன்றைக்கி சரியாக இருக்கேன். அதே மாதிரி தான் வாழ்க்கையும், எல்லாமே சீக்கிரமாக கிடச்சிட்டா அதனோட அருமை நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் வந்து நம்ம தமிழ்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தமிழ் சொல்கிறாங்க, மாமா எனக்கு ஒரு யோசனை இருக்குது அப்படின்னும் போது சொல்லுமா அப்படின்றாங்க. அப்போ இந்த விஷயத்த நம்ம அத்தைக்கிட்ட மட்டும் சொல்லலாமா, ஏன்னா அத்தை புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அத்தை அமைதியாக இருந்துட்டாங்கன்னா ஜானுமாவும் அமைதியாக இருந்துருவாங்க இந்த விஷயத்தில். அதனால் உங்ககிட்ட நான் கேட்குறேன், அத்தை தான் உங்களை நினச்சி அதிகமாக வேதனைப்படுறாங்க, நீங்கள் இன்னும் சரியாகலன்ட்டு. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட மட்டும் நீங்கள் வந்து பேசுங்க. நீங்கள் பேசி புரிய வச்சிங்கன்னா அத்தை கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் கிட்ட சொல்லும் போது பிரகாஷுமே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. சரி, நம்ம அத்தைக்கிட்ட மட்டும் சொல்லலான்ட்டு எனக்கும் தோணுது. சரி, நான் மீனா கிட்ட பேசுகிறேன், நீ வா, கூட்டிகிட்டு வா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரகாஷ் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷும் அமுதாவும் பேசிக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஜெயராணியும் அவன் புருஷனும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சொத்தை எல்லாத்தையும் வந்து அபகரிச்சுப்பாங்க. அதனால் அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு நம்ம பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம தான் இந்த பிரகாஷோட நிலைமைக்கு காரணம்னு சொல்லிட்டு மீனாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்மள சும்மாவே விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.